பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா செய்த ஆபரேஷன் சிந்தூர் கூடிய விரைவில் படமாக எடுக்கப்படும் என்பது போல தெரிகிறது. இப்போதே இதற்காக தயாரிப்பாளர் சங்கத்தில் வரிசை கட்டுகின்றனர் பிரபல நிறுவனங்கள். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு அமைதியாக இருந்த பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்கள் ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 26 இந்தியர்களை சுட்டுக் கொண்டனர். லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினர்தான் இதற்கு காரணம் என்பதை அறிந்த இந்தியா கண் சிவந்தது. இதையடுத்து கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இறங்கிய இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானில் இருந்த 9 தீவிரவாத முகாம்களை ஒட்டுமொத்தமாக ஏவுகணை வீசி தகர்த்தது. ஆபரேஷன் சிந்தூரால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களின் எல்லைகளின் எல்லை நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த தொடங்கியது. பதிலுக்கு இந்தியா பாகிஸ்தானின் ராவல்பிண்டி அருகே உள்ள முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை விமானப்படை மூலம் தாக்கியது. இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்க பாகிஸ்தான் தனது ஆபரேஷன் புன்யானுல் மர்சூஸ் என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இரு நாடுகளும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை பரஸ்பரம் மேற்கொண்டன. இப்படி நீயா நானா என்று சென்று கொண்டிருந்த சண்டை ஒரு வழியாக தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்த விதத்தால் பலரும் தேசபக்தியால் புல்லரைத்து போனார்கள். இதே தேசபக்தியோடு தற்போது பாலிவுட்டின் நம்பர் 1 நிறுவனங்கள் தயாரிப்பாளர் சங்கம் முன்பு முட்டி மோதுகின்றனவாம். அதாவது ஆபரேஷன் சிந்தூர் என்னும் இந்த டைட்டிலில் தேசபக்தி மட்டுமின்றி பெண்களின் குங்குமம், கண்ணீர், தாலி சென்டிமெண்ட்டும் கொட்டி கிடப்பதால் பாலிவுட்டின் நம்பர் 1 நிறுவனங்களான டி சீரிஸ் தொடங்கி சுமார் 40 நிறுவனங்கள் மிஷன் சிந்தூர், இந்துஷ்கான் கா சிந்தூர், சிந்தூர் கஹானி என்று தேசபக்தி வழிய டைட்டில்களுடன் தயாரிப்பாளர் சங்கங்களை முட்டி மோதிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கசிந்துள்ளது. இதனால் தயாரிப்பாளர் சங்கம் திணறி வருகிறதாம். என்னதான் போரை ஆதரிக்கும் நபர்கள் ஒரு பக்கம் இதற்கு ஃபயர் விட்டாலும் இன்னொரு பக்கம் நிஜமாவே போர்னு ஒண்ணு வந்தா அதை எடுக்க நீங்க இருக்கணுமே பாஸ் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை படமாக்க யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் நடிக்க கண்டிப்பாக என்னை தேடித்தான் வருவார்கள் என்ற குஷியில் இருக்கிறாராம் அக்ஷய் குமார். முன்னதாக 2016ஆம் ஆண்டில் காஷ்மீரின் உரி பகுதியில் நடந்த தாக்குதலை அடுத்து முதக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது இந்தியா. இது பாலிவுட்டில் உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற பெயரில் படமாக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டில் வெளியானது. இந்நிலையில் சிந்தூர் ஆபரேஷன் குறித்த திரைப்படமும் வெளியாகுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.